அடுத்தடுத்து வெற்றிகளை குவிச்ச விஜய் சேதுபதி 1.5 கோடி கடனாளியாம். 2 ஆண்டுகள்ல அடுத்தடுத்த 5 வெற்றி படங்கள் தந்த விஜய் சேதுபதிக்கு 1.5 கோடி கடன் இருக்கிறதுனா, அதுவும் சினிமா மூலம் ஏற்பட்ட கடன்னா நம்ப முடியுதா? நம்பிதான் ஆகணும். காரணம், இது சொல்றது அவரே தான். தமிழ் சினிமாவில் 2012, 2013 ஆகிய 2 ஆண்டுகள் விஜய் சேதுபதியுடையதா இருந்தது. பீட்சா, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும், சூதுகவும், இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்னு வரிசையா கமர்ஷியல் ஹிட் கொடுத்தாரு. ஆனா அடுத்து வந்த 2 படங்கள் அவரை கவிழ்த்துச்சு. அது ரம்மி மற்றும் பண்ணையாரும் பத்மினியும். அவர் தயாரிச்சு நடிக்கிறதா ஒரு படம் அறிவிக்கப்பட்டது, அதுதான் சங்குதேவன். ஆனா படப்பிடிப்பு ஆரம்பிச்ச சில தினங்கள்லயே அந்த படம் கைவிடப்பட்டது. விஜய் சேதுபதிக்கு இதுல ஏகப்பட்ட பணம் நஷ்டமா. நான் ரொம்ப ஆசைப்பட்டு நடிக்க ஆரம்பிச்ச படம் சங்குதேவன். ஆனா அதை கமிட் பண்ணியிருக்க கூடாது. 3 மாசமா வீட்டுல சும்மா உட்கார்ந்துருந்தேன். இப்போ 1.5 கோடி ரூபாய் கடன். இப்போ அந்த கடனை அடைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு ஆனந்த விகடன் வார இதழில வெளிப்படையா இதை தெரிவிச்சிருக்காரு விஜய் சேதுபதி. நண்பனா பழகி மிக மோசமான துரோகியா மாறின சிலர் தான் இந்த வருத்தங்களை பரிசளிச்சிருக்காங்க. நிறைய வலியும் வேதனையும் கலந்த அந்த தகவல்களை வெளியிட்டிருக்காரு விஜய் சேதுபதி. இப்போ விஜய் சேதுபதி 5 படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. அதுல முதல்ல வெளிவர போறது மெல்லிசை. அடுத்தடுத்து வன்மம், ஆரஞ்சு மிட்டாய், இடம்பொருள் ஏவல், புறம்போக்கு, வசந்தகுமாரன் போன்ற படங்கள் வெளிவருமா.